எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச முடியும். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $70,948 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் சஸ்டைன் ஆகி நின்றுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து பெரிய லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரல, அதே ஏரியாவில் சஸ்டைன் ஆகி நிற்குது. ஸோ மேபி நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே இதே இடத்துல சஸ்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இன்றைக்கி ஃபுல்லாகவே இதே இடத்துல சஸ்டைன் ஆகிட்டான்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஆல் டைம் ஐயா அதாவது ஆல் டைம் ஐயா மறுபடியும் வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நான் சொல்கிறது வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேராக வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. திரும்பவும் வந்திருக்கான், திரும்பவும் வந்து டிமாண்ட் எடுத்திருக்கான், டிமாண்ட் எடுத்து மறுபடியும் திரும்ப ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துலேயே சஸ்டைன் ஆகி நிற்கிறான். ஓகேங்களா? ஒன்று இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டில் பிரேக் ஆகி மேலே போகும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு சாட்டர்டே சண்டே வந்து என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ஆற போட்டுருவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75,000க்கு வந்து BTC இந்த வீக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஓகேங்களா, BTC ஆல் டைம் ஐ போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தீரியமும் ஆல் டைம் ஐ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த வீக்கே போகிறதுக்கான சான்சஸும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அதோட ஸ்பீடு பொறுத்து தான். ஏன்னா BTC கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இத்தீரியம் வந்து நம்மளுக்கு வந்து ETF-ஓட இது ட்ரேடு வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்படியே சஸ்டைனாக நின்று இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டல் தான் ETF-ஓட அப்ரூவல் ஆன கேண்டலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணாங்க, மேலேயும் ஏற்ற விடாமல் கீழேயும் இறக்க விடாமல் ப்ரைஸ் அதே இடத்துல வந்து சஸ்டைனாக நின்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ETF-ஓட ட்ரேட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, ப்ரைஸ் ETF ட்ரேட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ப்ரைஸ் வந்து மேலே பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டில் தான் ப்ரைஸ் கீழே வந்து அந்த டிமாண்ட் எடுத்துட்டு தான் இப்போ மேலே வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா பம்ப் ஆக ஆரம்பிச்சதுன்னா ப்ரைஸ் மறுபடியும் வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸு, ஒருவேளை இந்த ஹையும் உடச்சிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இது வந்து ஆல் டைம் ஹை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்குது ஆல் டைம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,000 மந்த்லி பார்த்தது. ஓகே, $4,800. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் வந்து ஆல் டைம் ஹை இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஐயை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா மேபி என்ன கேட்டிங்கன்னா ஒன்று இது வந்து BTC ஏறும் போதே நல்லா அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக மேலே ஏறணும். ஓகேங்களா? ஏறிச்சுன்னா உடச்சிடும். ஸோ அப்படி இல்லைன்னா ETF-ஓட ட்ரேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு நல்லா அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகெயின் BTC ஒன் மோர் டைம் நம்மளுக்கு ஆல் டைம் ஐ உடைக்கிற சான்சஸ் இருக்குது. இது வந்து இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை உடச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை உடச்சிட்டான். ஸோ நேற்று தான் உடச்சான்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று தான் உடச்சிருக்கான். உடச்சி இன்னும் கேண்டல் வந்து கேண்டல் க்ளோஸும் வச்சிட்டான். க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 698. ஆமாம், ஓகேங்களா? கேண்டல் க்ளோஸும் கிட்டத்தட்ட வச்சுட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த BNB-யோட சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,100 $1,300. ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியாவாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு அந்த ஏரியாவை நோக்கி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் போயிட்டு அங்கே என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ BTC-யோட சப்ளை ஏரியா நம்மளுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 95,000 சாரி 80,000 95,000. BNB-யோட சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 1,100 1,300. ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் ஆல் டைம் ஐ உடச்ச பிறகு நான் அதுக்கு மேலே இருக்க சப்ளை ஏரியாவை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்னும் இத்தீரியம் வந்து ஆல் டைம் ஐ உடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா BTC-யும் உடச்சா BNB-யும் உடச்சா
இத்தீரியம் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இத்தீரியம் உடச்சிட்ட பிறகு நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து ஆல்ட்டு காயின் எல்லாமே நல்லா ஒரு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா சொலானாவும் ஆல் டைமை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சொலானோ காயின் ஓகே. ஸோ சொலானோ அகெயின் நம்மளுக்கு ஆல் டைமை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு இந்த மூலாக வரதுக்கான சான்சஸ். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போது பாருங்கள். கிட்டத்தட்ட பிடிசி மாதிரி இதுவும் வந்து அழகாக ட்ரெண்ட் லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா நல்ல அக்ரெசிவான பம்பு கொடுக்குறது சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்பு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹை வந்து இங்கே இருக்குது. சாரி, ஓகேங்களா? ஆல் டைம் இங்கே இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்த ஹையை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக இருந்த ஹையை உடச்ச உடனே நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஏரியா தான், அந்த ஏரியாவை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சொலானாவோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300லேருந்து $350. ஓகேங்களா? இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒரு ரிஜெக்ஷனோ இல்லைன்னா ஏதாவது ரிஜெக்ஷன் மாதிரி ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்ததுனால அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றது நல்லது. ஓகேங்களா? ஸோ சொலானா மேபி வந்து அதுக்கு மேலேயும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $13 பிடிச்சிருக்கோம் சொலானா. இப்போயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிராஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 300லேருந்து 350 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 300லேருந்து 350 வந்து ஒரு சேஃபஸ்டான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் ப்ராஃபிட்டாக அங்கே புக் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து போகிறது வந்து வந்தால் ஓகே, வரலனும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அங்கேயே நான் போய் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகே. ஓகேங்களா? கண்டிப்பாக அவன் வந்து ஆல் டைம் ஹையான $250 உடைக்கிற சான்சஸ் இருக்குது. அந்த $250 உடச்சி இன்னொரு ஒரு 100 பாயிண்ட் சாலிடாக போவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட் வச்சேன். ஓகேங்களா? ஸோ அதனால் $300லேருந்து $350 சொல்ல நான் போகும்போது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான். ஓகேங்களா? மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 80% ஆஃப் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 300 350 பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 1 கிராஸ். ஓகேங்களா? இப்போ இருக்க கரண்ட் லெவல்லேருந்தே 1 கிராஸ். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது வேறு ஜூன் மந்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இன்னொரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல ஒரு ஹையஸ்ட் லெவலில் வந்து போய் நிற்குங்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பம்ப் வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இத்தீரியம் பற்றி சொல்லிட்டேன். ஸோ டாமினன்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டாமினன்ஸில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டாமினன்ஸில் வந்து சின்னதாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இந்த கரெக்ஷன் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகல. ஸோ கரெக்ஷன் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடச்சாதான் 51% வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து லோ உடச்சாதான் நம்மளுக்கு வந்து இது நல்ல ஒரு ஃபால் நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வைக்கவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போது பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான் இப்போ தான். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணதுக்கான ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த லோவை கட் ஆகிட்டு கீழே வரும்போது ஒரு அக்ரெசிவான ஒரு பம்ப்பு கொடுக்கும்போது அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த லோ உடைக்கணும், ரெண்டாவது இந்த லோ உடைக்கணும், மூணாவது இந்த லோ உடைச்சிதுன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டம்ப் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்லா டம்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இத்தீரியம் நல்லா பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது வந்து ஆல்ட்டு காயின்லாம் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.